இருக்கு. இப்போ வந்து நம்ம மதுரை ஸ்டைல்ல நாட்டுக்கோழி கிரேவி பண்ண போறோம். இதுக்கு என்ன தேவை? நாட்டுக்கோழி இது வந்து நல்லா சாஃப்டா இருக்கணும்னு தயிரும் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிருக்கோம். இஞ்சி பூண்டு போட்டு பிசைஞ்சு வச்சிருக்கோம். ஏன்னா நம்ம நாட்டுக்கோழி வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கும், வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். தயிரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பிசைஞ்சு வச்சுட்டோம்னா கொஞ்சம் வேகமா சாஃப்டா வேகமா வெந்துடும். அதை பண்றதுக்கு நம்ம என்னென்ன தேவைன்னா, ஒரு 3 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன், 2 தக்காளி நறுக்கி வச்சிருக்கோம். அதே மாதிரி ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 50 கிராம் பூண்டு, ஒரு 25 கிராம் இஞ்சி, இதெல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கோம். அதே மாதிரி சிக்கன் பொடி வச்சிருக்கோம். சிக்கன் பொடி தேவையான அளவு. அதே மாதிரி நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா தேவையான அளவு வச்சுருக்கோம். அதே மாதிரி அதுக்கு தேவையானது சோம்பு, கல்பாசி, பட்டை, கிராம்பு இது வச்சுருக்கோம். அதே மாதிரி புதினா வச்சுருக்கோம். அது தேங்காய் கொஞ்சோட தேங்காய் இது பண்ணி வச்சுருக்கோம், தேங்காய் தயார் பண்ணி வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்னா, இந்த தேங்காய் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் அரைச்சி வச்சுக்கிறோம். இப்போ தேங்காய் கொஞ்சம் அரைச்சிருக்கோம். தேங்காய் அது கூடயேவும் சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் சேர்த்து அரைக்க போறோம். அரைச்சாச்சு. அரைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கடாயை வைக்கிறோம். அடுப்புல கடாயை வச்சு பற்ற வைக்கிறோம். அடுப்பை பற்ற வச்சாலே பண்ண முடியும், எல்லாத்துக்குமே தெரியுங்க. எண்ணெய் ஊற்றக்கூடாதா? நல்லெண்ணெய் ஊத்துறோம். ஏன்னா நாட்டுக்கோழிக்கு வந்து நல்லெண்ணெய் ஊத்தினாதான் நல்லா இருக்கும். தேங்காய் எண்ணெய் ஊற்றலாமா? தேங்காய் எண்ணெய் ஊற்றினா நல்லெண்ணெய் தான், ஆனால் நல்லா இருக்கும் நாட்டுக்கோழிக்கு. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் காயணும். சோம்பு போடுறோம். சோம்பு, பட்டை, கிராம்பு, கல்பாசி. கல்பாசியா? கல்லையே காணோம். கல்பாசி இது வந்து ஒரு வாசனை பொருள், நல்லா வாசமா இருக்கும். நல்லா சோம்பு நல்லா பொரிஞ்சு வரும். இதுக்கடுத்து நம்ம பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ்ல 3 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கோம். தக்காளி தக்காளி ஒரு 2 தக்காளி, மீடியம் தக்காளி 2 தக்காளி நறுக்கி வச்சிருக்கோம். நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கோம். ஆமா, பொடி பீஸா. நல்லா சோம்பு எல்லாம் பொரிஞ்சு வரவும், இந்த பொரிஞ்சு வந்துடுச்சு வரவும் வெங்காயத்தை போடுறோம். உப்பு போடக்கூடாதா? போடணும். வெங்காயம் தக்காளி வளர்ந்து எடுத்து வச்சு போடணும். கருவேப்பிலை எடுத்து வச்சு புதினா கொஞ்சம் வச்சிருக்கோம். புதினா நம்ம வாடிடுச்சு, கொஞ்சம் வாடிடுச்சு. வாங்கி 2-3 நாள் ஆகுது. அப்புறமா போடுற அது ஒன்றும் தெரியாது. கழுவிட்டோம், நல்லா கழுவியாச்சு. போதுமா? கொஞ்சம் வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும்.
அப்புறம் இந்த தக்காளியை போட்டு கொஞ்சம் அமைஞ்சிருச்சு. 2 தக்காளி மீடியம் சைஸில் நறுக்கி வச்சுருக்கோம். அந்த தக்காளியை போட்டு உப்பு போடுமா அப்புறம் சால்ட் உப்பு. இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு 1 ஸ்பூன் சால்ட் உப்பு போடுறோம். தூள் உப்பு. அடுத்து இந்த நேரம் அது எவ்வளோ நேரம் மூடி ஒரு 5 நிமிஷம் மட்டும் வறுக்கட்டும். அதுக்கடுத்து என்ன பண்ணணும்? அதுக்கடுத்து சிக்கன் போடணும். அதுக்குள்ள சிக்கனை போடணுமா? அந்த பொடிலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கி நல்லா வதங்கிட்ட அப்புறம் நம்ம தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கோம். இந்த சிக்கனை அது கூட போடணும். தயிரோட ஊற்றணுமா? நம்ம தயிரோட. முட்டைலாம் போடக்கூடாதா? முட்டையெல்லாம் கிடையாது. முட்டை போடுவாங்கம்மா. இல்லை இல்லை முட்டை. ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டு தான் கழுவி இருக்கோம். நான் இருந்தாலும் கொஞ்சோட மஞ்சத்தூள் மட்டும் 1 ஸ்பூன் சும்மா ஸ்டாப் பண்ணி. ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டு தான் கழுவி வச்சுருக்கோம். நாட்டுக்கோழினால நல்லா மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு கழுவி வச்சு. இது பிராயலர் மாதிரி இல்லை. இது நாட்டுக்கோழினால கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால என்ன செய்யறோம்னா நல்லா வெந்து வரணும். நல்லா வெந்து வரணும்னா ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடறோம். அடி பிடிச்சிடும். நல்லா பிடிக்காது. தண்ணி இதுல கொஞ்சம் வேகவும் தண்ணி கொஞ்சம் வரும். இப்போ எப்படி வெந்துக்கிட்டு நல்லா தண்ணி எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. தண்ணியே இல்லாமல் நம்ம ஊற்றினா எவ்வளோ தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு. அவ்வளோ தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு. ஏன்னா நாட்டுக்கோழினால இது மசாலாலாம் போட முன்னே கொஞ்சம் நல்லா வேக விட்டுருவாங்க. நல்லா ஆனால் தயிர் இஞ்சி பூண்டெல்லாம் போட்டுக்கிறதுனால கொஞ்சம் வேகமாக வெந்துடும். ஏன்னா சும்மா 1/2 கிலோ நாட்டுக்கோழி தான் வாங்கியிருக்கோம். பெருசாக வாங்கலை. பெருசாக வாங்கினாலும் ரொம்ப நேரம் ஆகும் வேக. இது சின்ன கோழினால கொஞ்சம் வேகமாக வெந்துடும். எங்கள் ஊர்லலாம் கிராமத்தில் எங்கள் வீட்டில் அவ்வளோ நாட்டுக்கோழி இருக்குது. எங்கள் அப்பாலாம் அவரேவும் வளர்ப்பாரு. ரொம்ப கோழியை அவரே அடித்து செஞ்சு நல்லா வாட்டி நல்லா வெட்டி நல்லா தயார் பண்ணி கொடுப்பார். இப்போ எனக்கு அது தெரியாதனால நம்ம கடையிலேயே போய் க்ளீன் பண்ணி வாங்கி கொடுத்துருக்கோம். இப்போ நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த மசாலாவை ஆட் பண்ணுறோம். இது சிக்கன் மசாலா. சிக்கன் மசாலாவை போடுறோம். சிக்கன் மசாலா கொஞ்சம் கலர் கொடுக்கும். கேசரி பொடியிலே கலர் கொடுக்கும். கொஞ்சம் கலராக இருக்கும். நல்லா இருக்கும். அது கேசரி பொடியை போடலாம். கலர் கேசரி பொடியை போய் போடுவாங்க. கலர் பிடிக்கும். அப்புறம் நம்ம வீட்டில் தயார் பண்ண மசாலா. இது நம்ம வீட்டில் தயார் பண்ணலாம். எல்லாமே போட்டோம். இதுக்கடுத்து முதல் நம்ம உப்பு இதெல்லாம் வச்சதை போடவே இல்லைம்மா. கொஞ்ச நேரம் இந்த மசாலா வாசனை போகணும். மசாலா வாசனை போட நம்ம இஞ்சி பூண்டு எல்லாம் அரைச்சி வச்சதை நம்ம அதை போடணும்.
இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், இஞ்சி, பூண்டு எல்லாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து இப்போ நம்ம வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம். பெரிய வெங்காயம் போடுது. இது வந்து நாட்டுக்கோழிக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சாதான் அது ஒரு நல்லா ஒரு டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். தண்ணி எதுக்குமா ஊத்துற? தண்ணி ஊற்றினானா நல்லா வேகும். தேங்காய் அரைச்ச ஜாரை நல்லா தண்ணியை ஊற்றி கழுவி, ஏன்னா நாட்டுக்கோழினால இது வந்து ரொம்ப நேரம் வேகும். தேங்காய் எல்லாமே வந்துட்டு போவேன். கொஞ்சோளம் மல்லித்தூள் கொஞ்சோளம் சேர்த்து. வேணாமா மல்லித்தூள்? கொஞ்சோளம் அதான் இருக்கு. வேணாமா? கொஞ்சோளம் சேர்த்து சும்மா கேட்காது ஒரு கொஞ்சம் வாசமா இருக்கும். இப்போ வந்து நாட்டுக்கோழினால வேக கொஞ்சம் நேரம் ஆகும். எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிட்டோம். அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றினா கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் கொஞ்சம் வேகணும். ஏமா இவ்வளோ தண்ணி? அது வேகணும் இல்லை, பிராய்லர்னா வேகமாக வெந்துடும். நாட்டுக்கோழினால கொஞ்சம் நேரம் ஆகும். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே தான் தண்ணி ஊற்றிட்டு இப்போ மூடி வச்சிடணும். தண்ணி ஊற்றி மூடி வச்சிடணும். குணாலன் இங்கே பாரு, உனக்கு குக்கர்ல வைப்போமா? வேணாம் சொல்லிடுறேன். குக்கர்ல வைக்க போறோம். நல்லா வந்துருச்சுடா, நல்லா வந்துருச்சு. நல்லா கிரேவியா நல்லா வந்துருச்சுடா. எவ்வளவு நேரம்? 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆமா, நாட்டுக்கோழி வந்து வேக நேரம் தானே ஆகும். பிராய்லர்னா வேகமா வெந்துடும். நாட்டுக்கோழி அடுப்பத்து இருக்கிறியா? உனக்கு குக்கர்ல வைக்க போற. கையை கட்டு. குக்கர்ல வச்சிருவோமா? சொல்லு சொல்லு. இங்க பார்த்து சொல்லு. வீடியோ பார்த்து சொல்லு. இந்த வீடியோ பார்த்து சொல்லு. கறி நல்லா வெந்துருச்சு சொல்லு. அங்க பார்த்து சொல்லு. கறி நல்லா சூப்பர். பாய் காமி. இங்க வரு. பாய் சொல்லு. பாய். அங்க பார்த்து சொல்லு. பாய். நல்லா கறி வெந்துருச்சு சொல்லு. நல்லா கறி வெந்து கிரேவியா வந்துருச்சு. நம்ம இதை வந்து அப்படியே சூடா சாதத்துல போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். அதே மாதிரி சப்பாத்தி பூரி இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். சப்பாத்தி என்ன போடவா? கத்தி எடுக்கிறியாமா? இங்க வர. பாய் காமி. பாய் காமி. சாப்பிடலாம். இது இறக்கிறவாடா. சப்பாத்தி போடவாடா. சப்பாத்தி சாப்பிட்டா நல்லா இருக்கும். டான்ஸ் ஆடுறியா? கொட்டாத, சூடா இருக்கு. இத பாரு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஏமா சொல்ல மறக்காம ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்பாத்தில ட்ரை பண்ணி பார்ப்போம். சூப்பரா இருக்கு சொல்லு. சூப்பரா இருக்கு சொல்லு. இங்க சொல்லு. இங்க அண்ணனை பார்த்து சொல்லு. சூப்பரா இருக்கு.